திருக்கோவில்களில் பக்தர்கள் செல்லும் பொழுது கோவிலின் உள்பிரகாரத்தில் இறைவன் சன்னதி முன் தீபங்களை ஏற்றி வழிபடுவார்கள். இது தொன்று தொட்டு வரும் பழக்கம். தீப ஒளிக்கு என்ன பலன் இருக்கிறது, எதற்காக கோவிலில் தீபம் ஏற்றுகிறோம் என்று உணர்ந்தோமானால் ஏன் உள்பிரகாரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று புரியும். வானில் உள்ள பிரபஞ்ச சக்தியானது கோபுரத்தின் விமான கலசம் மூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் மூலவர் சிலை மீது செலுத்தப்பட்டு, அதேபோல் மூலவர் சிலையின் கீழுள்ள பீடத்தின் அடியில் பதிக்கப்பட்டிருக்கும் யந்திரங்கள் மூலம் பூமியின் சக்தி மேலே கொண்டு வரப்பட்டு இவ்விரு சக்திகளும் இணைந்து கருவறைக்குள் ஒரு இரையாற்றல் மிக்க ஒரு காந்த சக்தியை உருவாக்குகிறது. இச்சக்தியே பக்தர்கள் அங்கு வைக்கும் வேண்டுகோள்களை கிரகித்து பல மடங்காக திருப்பி அருகே உள்ள அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த காந்த சக்தியை வாங்கி பிரதிபலிக்கும் வேலையைத்தான் கருவறையில் காட்டப்படும் தீபாராதனையும் உள்ளே தொங்கவிடப்பட்டிருக்கும் விளக்கின் ஒளியும் மூலவருக்கு பின்னே செயற்கையாக வைக்கப்பட்டிருக்கும் வட்ட வடிவிலான விளக்கும் செய்கின்றன. வாயில் தவிர கருவறையின் மற்ற இடங்கள் அனைத்தும், மற்ற சுவர்கள் அனைத்தும் உள்பிரகாரத்தின் அனைத்து பக்கங்களும் மூடப்பட்டிருக்கும் நிலையில்தான் இந்த காந்த சக்தியானது உள்புறமாகவே தங்கி அனைவருக்கும் கிடைக்கிறது. உள்பிரகாரத்தில் தங்கியிருக்கும் இறையாற்றலை அங்கு ஏற்றப்படும் விளக்குகள் மூலம்தான் அனைவருக்கும் கிடைக்கிறது. அப்படி இருக்கையில் உள்பிரகாரத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்வது சாஸ்திர மீறலாக கூட கருதலாம். வெளிப்பிரகாரத்தில் இறையாற்றலுடன் உள்ள காந்த சக்தி இருப்பதில்லை. சாதாரண மின்காந்த அலைகளை அங்கு ஏற்றப்படும் தீபங்களால் அதிக அளவு கிரகிக்கவும் முடியாது. அப்படி கிரகித்தாலும் பிரதிபலித்து மற்றவருக்கு கொடுக்கவும் முடியாது. கோவில்கள் அமைத்ததின் ரகசியமும் கடவுள் வழிபாட்டின் ரகசியமும் இந்த இறையாற்றலுடன் கூடிய மின்காந்த அலைகளை பெறுவதுதான். இதற்கு முக்கிய காரணமான தீபங்களை வெளிப்புற பிரகாரத்தில் ஏற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். ஆதலால் பெரியோர்களுடன் விவாதித்து ஆராய்ந்து உணர்ந்து இந்நடவடிக்கையை நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என்று பக்தர்கள் பலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் இறைவனின் திருவடி நல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய.